அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின்ஸில் கலெக்ஷனு. இது வரைக்கும் நடந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸு ஒரு 3 கொஷின் பேப்பரோட கலெக்ஷன். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. இதில் என்னென்ன 2 மார்க்கு 3 மார்க் கொஷின்ஸு அண்ட் 5 மார்க் கொஷின்ஸு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம லெசன் வைஸாக ஒவ்வொரு லெசனுக்கும் முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே இதில் கேட்டிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்னி, பாக்டீரியா செல்லோட படமறைந்த பாகம் குறி, இலைத்தோல் தண்டு, ரசீம் சைம், நொதியோட பண்பு, டைலோசஸ்ஸு, போல்டிங், ரிச்மான் லாங்கு, அதுக்கடுத்து முனீராவோட சிறப்பு பண்பு, கனிகளோட வகை, மைட்டாசிஸ் செல் பகுப்பு சிறப்பியல்பு, உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனை, C3 C4 உள்ள வேறுபாடு, பிரயோஃபைட்டு 3 வகுப்பு, ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் வேறுபாடு, கிளைட்டோரேட் என்எஸ்ஏ கலைச்சொல் விளக்கம், தண்டு நுனி ஆக்குத்திசு பற்றிய ஹிஸ்ட்ரோஜன் கொள்கை, ஒருவித்திலை இருவித்திலை தாவர வேர்களோட உள்ளமைப்பு, கிரப் சுழற்சியோட வரைபடம். அதுக்கடுத்து பயோசுவாலஜி பார்த்திங்கன்னா ஃபைலாஜனி, ரத்தமியன், தனித்துவமான இணைப்பு திசு, GERD, நிணநீர், டெட்டனி, டயாபெட்டிஸ். அதுக்கடுத்து தோல் இருத்தல், டெர்கம், ஸ்டெர்னம், மேற்பரப்பிகள் என்றால் என்ன, அக்வாஃபோரின்கள் என்றால் என்ன, போடோசைட்டுகள். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா எலும்பு மண்டலத்தில் ஏற்படும் குறைபாடு, தைராய்டு சுரப்பியின் செயல்கள், பாலூட்டியின் சிறப்பு பண்பு, தமனிக்கும் சிரைக்கும் உள்ள வேறுபாடு. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். அடுத்த கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்குறேன். அதே பாருங்கள். முனீரா சிறப்பு பண்பு, சுழல் ஒளி பாஸ்பரிகரணம், சதைப்புற்றுள்ள தாவரங்கள் சுவாச ஈவு, சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவு, பாலிட்டின் குரோமோசோம் படம் வரைந்த பாகம் குறி, ப்ரோடக்டிவ் கெரட்டை, டாட்ராமெட்டோட சிறப்பு பண்பு, கலைச்சொற்களால் விளக்கம் கூட கேட்கலாம். ஆஞ்சியோஸ்பம் பூச்சியுண்ணு உணவூட்டும் முறை, கால்வின் சுழற்சி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸு இது பயோசுவாலஜி, சார்லஸ் டார்வினோட பங்கு, இறப்பை உணவுக்குழல் பின்னோட்ட நோய், ஜஸ்டா மெடுலரி நெஃப்ரான், மனிதனில் கார்னியா சிகிச்சை பொதுவாக நிராகரிக்கப்படுவதில்லை ஏன், தூக்கம் மற்றும் விழுப்புக்கான ஹார்மோனு, மண்புழு உரத்தோட பயன்கள். அதுக்கடுத்து தற்போது வாழும் தாடைகளற்ற மீன்களிலிருந்து குருத்தெலும்பு மீன்களை வேறுபடுத்தி காட்டும் பண்பு, குடல் சந்திப்புகள் என்றால் என்ன, குடல்வால் அழற்சி குறிப்பறிக, இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல், பட்டினோட பயன்கள். அதுக்கடுத்து பாரம்பரிய வகைப்பாட்டு கருவி, ஆண் மற்றும் பெண் சுரப்பி பூச்சியை வேறுபடுத்துக. அதுக்கடுத்து நீண்டமைந்த மாதிரி எலும்பின் அமைப்பு, பட்டுப்புழுக்களின் வகை. அதுக்கடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரு, வேறுபடுத்த உண்மை வித்தகம் மெலி வித்தகம், ஹைப்போகைனஸு, நவீன செல் கொள்கை, நீரின் பண்பு, ஏன் சில தாவரங்கள் பற்றாக, இதெல்லாம் புக் பேக் கொஷின்ஸு. EMP வழித்தடம், இதுவும் புக் பேக் கொஷினு. இலைத்தோல் தண்டு, குறு இலைத்தோல் தண்டு, மியாசிஸோட முக்கியத்துவம், உறக்க மைய கொள்கை, நன்கு நீரூற்றினாலும் இது புக் பேக் கொஷினு. விதைமொழி தொடர் வகைகள். அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் வேறுபாடு, டாட்ராமெட்டல் பார்த்திங்கன்னா கலைச்சொற்களால் விவரி, இதெல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து இது புக் பேக் கொஷின்ஸு ப்ளஸ் சைட்டோகைனினோட வாழ்வியல் விளைவு. பயோசுவாலஜி பாருங்கள், இதுவும் புக் பேக் தான். சிற்றினம், பறவைகளோட அகச்சட்டகம், அதுக்கடுத்து வாத்தின் தனிப்பண்பு, கிர்டினத்தின் அறிகுறி, இதய ஒளி, இது புக் பேக் கொஷினு. மனிதனின் கண்ணு ஒளிவியல்கள் குறைபாடு, இது எல்லாமே புக் பேக் தான். இந்த கொஷின் பேப்பரில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா புக் பேக் நிறைய எடுத்திருக்காங்க. எலும்பு மீன்களோட 3 பண்பு, கல்லீரல் பித்தநீரை சுரப்புவது மட்டுமின்றி மேலும் பல பணிகளையும் மேற்கொள்கிறது. கடல் மட்டத்திலிருந்து மேல் அதிக உயரத்தில் நீண்ட நாள் வாழ ஒருவரின் உடல் எவ்வாறு சரி செய்யக்கூடியது, பட்டியின் பொருளாதார முக்கியத்துவம், லிம்பிக் மண்டலம். நீங்கள் என்ன நம்ம சேனலில் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க. தற்போது வாழும் தடையிலற்ற மீன்களிலிருந்து குருத்தெலும்பு மீன்கள் வேறுபடுத்தி காட்டும் பண்பு, ஆண் பெண் கரப்பாம்பூச்சி, சார்க்கோமேரியோட அமைப்பு, கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தொழில்நுட்பம். அதுக்கடுத்து இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸு. இங்கிலீஷ் மீடியம் இது எல்லாமே பார்த்துங்க, அதே தான் அங்கே சொன்னதே தான். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இம்பபிஷனு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீடு கேட்டிருக்காங்க, ஓப்பன் வாஸ்குலர் பண்டலோட ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க, ரெஸ்பிரேஷன் கோஷன்ட்டு கேட்டிருக்காங்க, ஆம்பிஃபை ரீசன் கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாப்வுட் ஹார்ட்வுட் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோரைசா, 3 ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சரு, மைட்டோகாண்ட்ரியா லேபிள் பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க, டிஸ்கிரைப்ஸ் த எமர்சன் என்ஹான்ஸ்மெண்ட் எஃபெக்ட், அப்ளிகேஷன் ஆஃப் வெர்னலைசேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷனு, C3 C4ஓட டிஃப்ரென்ஸு, மைட்டாசிஸ் மியாசிஸ் டிஃப்ரென்ஸு, எஃபெக்ட் ஆஃப் ஜிப்ரலின். பயோசுவாலஜி பார்த்திங்க அப்படின்னா ஏசுயிலமேட்டை பற்றி கேட்டிருக்காங்க, டெர்கம் டெர்னம் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஹவு டஸ் ஒன்ஸ் பாடி ஹீல் டு லைவ் டுகெதர் அட் ஹையர் ஆல்டிடியூட் அபோவ் sea level, வாட் மென்ஷன் த 3 ஹார்மோன்ஸ் ரெகுலேட் கிட்னி ஃபங்க்ஷனு, டயக்ராம், நர்வ் செல் அண்ட் லேபிள் பார்ட்ஸு, கிராசிங், ப்ரீடிங்.
அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல் இன் நேச்சர் என்ன மல் இது வந்து புக் பேக் கொஷினு. டிஃப்ரென்ஷியேட் ஒயிட்டு இதுவும் புக் பேக் கொஷினு ரிப்பீட்டடாக கேட்குறது. ஒய்ஆர் வில்லி இதுவும் புக் பேக் கொஸ்டினு. டெட்டனி இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். ஹோமோஸ்டாட்டிஸ் இது எல்லாமே இந்த 3 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக் தான். ரீசன்ட் மாலிகுலர் டூல்ஸு இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். டிஸ்கிரைப் த மெக்கானிசம் விச் ஹியூமன் ஹார்ட் பீட் இனிஷியேட்டட் பை கண்ட்ரோல்டு. லிஸ்ட் த கெமிக்கல் சேஞ்சஸ் தட் சார்ஜ் மாலிகுல் அண்டர்கோஸ் ஃப்ரம் த டைம் இட் ரீச்சஸ் ஸ்மால் இன்டெஸ்டின். வாட் ஆர் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஃபிஷஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸு இது பயோபாட்னி இதெல்லாமே சிம்பிளான 2 மார்க் தான். ஆர்கிபாக்டீரியா எஸ்டிவேஷன் டைலோசிஸு ரீஜன் ஆஃப் ரூட்டு ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டு இதெல்லாமே ரிச்மான் லாங் எஃபெக்ட்டு. அதுக்கடுத்து 5 கிண்டம் கிளாசிஃபிகேஷனு ஃபில்லோடு ரெசிமோசைமோஸு நாமன் கிளச்சரு சைக்ளிக் போட்டோபாஸ்பிரேஷன் நான் சைக்ளிக்கு. அதுக்கடுத்து 3 கிளாஸஸ் ஆஃப் பிரேஃபைட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜினோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம்மு கிளைட்டோரெட்டென்னேஷோட ஃப்ளோரல் கேரக்டரு கிளைகாலிசிஸு C3C4 இது எல்லாமே ஈஸியானது ப்ளஸ் வந்து தெரிஞ்ச கொஷின்ஸ் தான். நீங்கள் படிச்சிருக்கீங்களா செக் பண்ணிங்க, படிக்காமல் இருந்தால் படிச்சிருங்க. அதே போல் இந்த இங்கிலீஷ் மீடியம் 2 மார்க்ஸு இது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ 2 மார்க் 3 மார்க் இது எல்லாமே பார்த்துங்க. இந்த நாமன் கிளேச்சர் இது பார்த்துங்க. இசிஜி அதோட இதெல்லாமே படிச்சிங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கொஷின் இதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அதனால் இதில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் பாருங்கள். கிராம் ஸ்ட்ரைனிங் கேட்டுக்கிறாங்க. ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரு டாட்ராமெட்டலோட அந்த கேரக்டர் கேட்டிருக்காங்க. சைட்டோபிளாசம் ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து பயோசுவாலஜியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் இதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நோட் பண்ணிக்கங்க. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் ரெஃப்ராக்டிவ் எரக்ஸ் கேட்டிருக்காங்க. கார்டியாக் சைக்கிள் கேட்டிருக்காங்க. அடினோ ஹைப்போதிஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து இன்னொரு இயர் கொஷினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துங்க. பாட்னியில் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகாரியோட்டிக் யூகாரியோட்டிக் டாட்ராமெட்டல் இதெல்லாமே ரிப்பீட்டடாக இருக்கிறது தான். இதாவது படிச்சிங்க. கால்வின் சைக்கிள் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் சரிங்களா ஆஞ்சியோஸ்பமில் நடக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் படித்தாலே மோஸ்ட்லி நம்ம வந்து மினிமம் மார்க்ஸாவது நமக்கு வந்து ஸ்கோர் ஆகும். அதனால் பார்த்துங்க. இதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் பார்த்துங்க. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் டச்னு பாருங்கள். இதோட 3 கொஷனில் இருக்குது. ஃபீமேல் காக்ரோச்சு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிப்பிக்கல் லாங் போனு இது 2வது வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து சில்கோமோட அந்த இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின் பேப்பரோட கலெக்ஷன். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே முக்கியமானது தான். அதனால் இதெல்லாமே நோட் பண்ணி படிச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.